தூத்துக்குடியில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் தீபாவளியை கொண்டாட முடியாமல் மக்கள் சிரமமடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். இப்ப தூத்துக்குடியில எந்தெந்த பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கு, தீபாவளியை கொண்டாட முடியாம என்னென்ன இன்னல்களை மக்கள் சந்திக்கிறாங்க? தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 17ஆம் தேதியிலிருந்து மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இரவு மட்டும் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வந்தது. இந்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதும் காலை நேரங்களில் அது வடிந்து விடுவதுமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் மழை பெய்தது. 9 மணி முதல் 11 மணி வரை தொடர்ந்து மழை பெய்தது. அதன் பிறகு அதிகாலை 2 மணி முதல் தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் மழை பெய்தது. இந்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதோடு வீடுகளையும் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது. குறிப்பாக இந்த ஆதிபராசக்தி நகர், முத்தம்மாள் காலனி, பிஎன்டி காலனி போன்ற பகுதிகளில் அதிகமான தண்ணீர் தேங்கியிருந்தது. ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர் போன்ற பகுதிகளிலையும் தண்ணீர் தேங்கியிருந்தது. இந்த பகுதிகளுக்கு கழுகுமலை, ஓட்டப்பிடாரம் போன்ற பகுதிகளில் அதிகமான மழை பெய்வதன் காரணமாக அந்த காட்டாற்று வெள்ளமும் இந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை காரணமாகவே இந்த பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக தேங்கி வருகிறது. இதனால் இன்று தீபாவளி பண்டிகை. தீபாவளி என்றாலே எல்லாரும் குதூகலமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பகுதிகளை முழுமையாக வெறிச்சோடி காணப்படுகிறது. தீபாவளி என்றால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசு வெடித்து சந்தோஷமாக கொண்டாடி வருவார்கள். இந்த தூத்துக்குடியில் பெரும்பாலான பகுதிகளை பார்த்தா எங்கேயுமே வீட்டை விட்டு மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் தான் தற்போது வரை நிலவி வருகிறது. பட்டாசு வெடிப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. இந்த தீபாவளி பண்டிகையில் இந்த பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் வீடுகள்லையும் தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால ஒரு சிலர் உறவினர் வீடுகளுக்கு சென்றிருக்காங்க. இதை பற்றி இங்கே பகுதியில் 2 பொதுமக்கள் இருக்காங்க, கேட்கலாம். நேற்று நைட்டு மழை பெஞ்சதில் தண்ணி தேங்கி இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குது? தண்ணி நேற்று ஒரு மழைக்கே நிறைய வந்துடுச்சு. நிறைய வரும்போது வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஸோ உள்ள ஒரு பயம் கொடுக்குது. ஏன்னா 2023 வந்த தண்ணி மாதிரி வந்துட்டுன்னா எங்கேயும் போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியல. அதே சமயத்தில் ஒரு ஏஜ் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஏஜ் ஆனவங்களாக தான் இங்கே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறோம். சீக்கிரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி தரணும். அப்படியே போனாலும் எவ்வளோ நாள் எங்கேயுமே இருக்க முடியாது இல்லையா? அந்த இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து கனமழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் எங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 22, 23ஆம் தேதி கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. இதனிடையில் ஒரு சில வீடுகளுக்கு உள்ளேயும் தண்ணி இருக்குது. அதை பற்றி ஒரு அம்மாட்ட கேட்போம். அம்மா, உங்கள் வீட்டுக்கு உள்ளே தண்ணி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு வாசப்படியை விட்டு இறங்க முடியாது. 3-4 படி தண்ணி ஏறிட்டு எங்களுக்கு வெளியில் போக முடியல, வாசல்லையும் வர முடியல. தண்ணி நாங்களும் இதில் 2 வருஷமாக இருக்கோம். எங்களுக்கு யாருமே அப்படி க்ளீன் பண்ணி தரமாட்டேக்காங்க. நாங்களும் யார்கிட்டையும் சொல்லி பார்த்தோம், யாருமே கேட்க மாட்டேக்காங்க. நான் பேசாமல் இருந்தாச்சு, வேறு என்ன செய்ய முடியும்? இந்த மழை தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு மின் மோட்டார் மூலமாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த கட்டப்பட்ட ஓடையானது தரை மட்டத்தை விட அதிகமாக இருப்பதாலேயே தண்ணீர் வெளியே செல்லாமல் இருக்கிறது என இந்த பகுதி மக்கள் கூறி வருகிறார்கள். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயக்குமார், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.